அதிரடி கலெக்ஷன் சரவடி செலிப்ரேஷன் தி சென்னை சில்க்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எல்லைக்கோடு வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் கிடையாது, அது டைனமிக், முன்ன பின்ன மாறும். இங்கே ஒரு ஸ்ட்ராங் பெட்டாலியன் வந்துருச்சுன்னா அந்த ஸ்ட்ராங் பெட்டாலியன் புஷ் பண்ணும். அவங்கள புஷ் பண்ணி ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் எல்லைக்கோட மாற்றிடுவோம் நாங்கள். லைன் ஆஃப் கண்ட்ரோல், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் ரெண்டு சொல்கிறாங்க சார். அது முதல்ல என்ன, அதனுடைய வித்தியாசங்கள் என்ன? பஞ்சாபுடைய பார்டர் வரல தான் அவன் வந்து யாரு பாகிஸ்தான் நம்மள இன்டர்நேஷனல் பவுண்டரின்னு ஒத்துக்கிறான், ஒர்க்கிங் பவுண்டரிங்கிறான். ஆனால் நம்ம வந்து ஐபின்னு தான் சொல்கிறோம், அவன் WB. எல்சியில் வந்து ஆல்வேஸ் வெரி வெரி ஃபெரோஷியஸாக பேட்டில் நடந்துட்டு அது இரு நாடுகளுக்கு இடையிலான யுத்தமாக மாறி அவன் அசர நேரத்தில் அடிப்போம், அவன் நம்ம அசர நேரத்தில் மாட்டி. இதுக்கு நாங்கள் கிஃப்ட் கொடுப்போம், அவனும் கிஃப்ட் வாங்குவாங்க, நம்ம தீபாவளிக்கு அவங்க கிஃப்ட் வாங்குவாங்க, எல்லாம் நடக்கும். சைனீஸ் வந்து கல்வான் பள்ளத்தாக்கு சண்டைக்கு முன்னாடி எல்லையில் தன்னுடைய சோல்ஜர் நிறுத்தி வைக்கவே வைக்காது. நம்ம சைட்லேயும் ஆட்கள் பண்ண மாட்டோம். அவன் 80-70 கிலோமீட்டர் தள்ளி இருப்பான். பஸ்ஸில் எந்திரிச்ச உடனே இடம் பிடிக்கிற அந்த சிஸ்டம் வந்து பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. இப்போ எல்சி கிட்டத்தட்ட எல்ஏசி ஒரே மாதிரி ஆயிடுச்சு. லைன் ஆஃப் கண்ட்ரோல், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் ரெண்டு சொல்கிறாங்க சார். அது முதல்ல என்ன, அதனுடைய வித்தியாசங்கள் என்ன சார்? லைன் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறது வந்து எல்லைக்கோடு. எல்சிங்கிறது வந்து பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிற இடங்கள், எல்ஏசிங்கிறது வந்து சைனா பார்டரில் நம்மளுடைய இருக்கிற இடங்கள். இந்த ரெண்டும் தான் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். எல்சிங்கிறது வந்து பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிற இடங்கள், நமக்கும் பாகிஸ்தான் நடுப்புற, அதாவது இப்போ குஜராத்லேருந்து பாகிஸ்தானுக்கும் நமக்கும் பவுண்டரி ஷேர் ஆகுது. குஜராத்லேருந்து பவுண்ட்ரி வந்து கடைசியில் NJ 99842 அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது கிளேஷியரில். அது வரலும் நம்ம பார்டர் இருக்குது, பவுண்ட்ரி இருக்குது. இந்த பவுண்ட்ரியில் வந்து குஜராத்தில் இன்டர்நேஷ்னல் பார்டர்னு சொல்கிறாங்க, IB, சர்வதேச எல்லை. சர்வதேச எல்லை இது. இந்த இன்டர்நேஷ்னல் பார்டரில் அந்த ஒரு பவுண்ட்ரி லைன் இருக்கும். இந்த பக்கம் கொஞ்சம் லேண்ட் இருக்கும், அந்த பக்கம் கொஞ்சம் லேண்ட் இருக்கும். இதுக்கு பேர் நோமேன்ஸ் லேண்டுங்கிறது. இந்த லேண்டில் நம்ம ஃபென்ஸ் போட்டிருப்போம், அந்த லேண்டில் அவங்க ஃபென்ஸ் போட்டிருப்பாங்க. ஓவர பீரியட் ஆஃப் டைம் 2 ஃபென்ஸ்லேயும் லைட் இருக்கும். இந்த நோமேன் லேண்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. அங்கங்கே கொஞ்சம் ஒரு கேட் ஓப்பனிங் இருக்கும், எதுவும் பிரச்சனைகள்லாம் இது பண்ணிக்கிறதுக்கு. பட் அதர்வைஸ் இது வந்து கண்டினியூஸ்லி பெல்டட் அண்ட் பவுண்டரி லைன் இருக்கும். இது வந்து எங்கே இருந்து இருக்குது, குஜராத்தில் இருந்து எது வரல இருக்குது, லாஸ்ட் வரல இருக்குது. ஆனால் பஞ்சாபுடைய பார்டர் வரல தான் அவன் வந்து யாரு பாகிஸ்தான் நம்மள இன்டர்நேஷனல் பவுண்டரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான், இது இன்டர்நேஷனல் பவுண்டரி ஒத்துக்க முடியாது, ஏன்னா காஷ்மீர் வந்து இந்தியாவோட அங்கமே கிடையாது அப்படிங்கிறான். ஆகவே அதை என்ன சொல்கிறான், அவன் ஒர்க்கிங் பவுண்டரிங்கிறான். இதே தான் இருக்குது, இதே மாதிரி செட்டப் தான் இருக்குது, ஒர்க்கிங் பவுண்டரிங்கிறான். ஆனால் நம்ம வந்து ஐபின்னு தான் சொல்கிறோம், அவன் WB ஒர்க்கிங் பவுண்டரி. நம்ம என்ன செய்வோம், ஐபின்னு தான் சொல்லுவோம். ஸோ இது எது வரலும் போகுதுன்னா, எங்கே கரடுமுரடான இடங்கள் இருக்கோ அது வரலும் போகுது. அது வரலும் நம்ம வந்து 2 பக்கமும் போடுறது பண்ணுறோம், பிடிக்கிறோம். அது 0 அந்த there is a place called no man land, NML. அந்த no man landல யாருமே இருக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் அவன் இடம் இருக்கும். நம்ம இப்போ நம்ம வீடு கட்டினோம்னா 1 அடி இப்படி விட்டு 1 அடி இப்படி கட்டுறோம், அந்த 1 அடி தான் அந்த no man land தான் தெரியுது. இந்த பக்கம் ஃபென்ஸ், இந்த பக்கம் ஃபென்ஸ். இதில் வந்து எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் ஒர்க்கிங் பவுண்டரியில் என்ன ஆகுது, கொஞ்சம் ப்ராப்ளம் கிடையாது, பட் இருந்தாலும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஒர்க்கிங் பவுண்டரி வந்து ஒரு பாயிண்ட் ஜம்மு காஷ்மீரில் ஒரு பாயிண்டில் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்னன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, இந்த மாதிரி அவன் வந்து என்னதுன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல் வந்துடுது. அதான் நீங்கள் சொன்ன கேட்ட எல்லைக்கோடு என்ன ஆயிடுச்சு, 1971 எங்கெங்கெல்லாம் அவன் பிடிச்சானோ அந்த இடங்களும், எங்கெங்கெல்லாம் நம்ம பிடிச்சோம் அந்த இடத்த அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? ஷிம்லா அக்ரிமெண்ட்டில் என்ன செஞ்சிட்டோம், எங்கெங்கெல்லாம் அவன் பிடிச்சானோ அது அங்கே நம்ம அவங்கள. இப்போ அந்த எல்லைக்கோடு என்ன தெரியுமா, இட் இஸ் வெரி டைனமிக். எல்லைக்கோடு வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் கிடையாது, அது டைனமிக், முன்ன பின்ன மாறும். இங்கே ஒரு ஸ்ட்ராங் பெட்டாலியன் வந்துருச்சுன்னா அந்த ஸ்ட்ராங் பெட்டாலியன் புஷ் பண்ணும். அவங்கள புஷ் பண்ணி ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் எல்லை கூட மாற்றிடுவோம் நாங்கள். அங்கே ஒரு ஸ்ட்ராங் பெட்டாலியன் வந்துச்சுன்னா அவன் என்ன செஞ்சுருவான், இங்கே புஷ் பண்ணிடுவான். இந்த மாதிரி ஆர் சில நேரத்தில் ஓவரால் அலைன்மெண்ட்டுக்கு தகுந்த நாங்களே என்ன செய்வோம், எல்லை கோடுகளை வந்து முன்ன பின்ன கொண்டு போவோம். அந்த புஷ் எப்படி சார் நடக்கும்? புஷ் ஃபிசிக்கலி அந்த பக்கம் போயிடுவோம், இந்த ஆற்றுலேருந்து அந்த ஆற்றுக்கு போயிடுவோம், நடுப்புற இடத்த நாங்கள் பிடிச்சிருவோம், அவன் பிடிப்பான். இந்த மாதிரி அது எல்சியில் வந்து ஆல்வேஸ் வெரி வெரி ஃபெரோஷியஸாக பேட்டில் நடந்துட்டு இருக்கு. அது இரு நாடுகளுக்கு இடையிலான யுத்தமாக மாறும். ஆமாம், வராது. எல்சியினுடைய இதில் வந்து இது வந்து லோக்கலைஸ்ட் ஆக்ஷன் பாங்க. இதை வந்து இரு நாடுகள் யுத்தமாக நாங்கள் வந்து ஏன்னா இது வந்து ஸ்மால் ஆர்ம் ஃபயர், ஸ்மால் ஆர்ம் விஷயங்கள் தான் நடக்கும். இதில் வந்து ஆர்ட்லரி டுவெல்ஸ் நடக்காது. ஆனால் சில நேரத்தில் என்ன செய்வாங்க, பாகிஸ்தான் வந்து அன்ப்ரொவோக்ட் ஆர்ட்லரி ஃபயரிங் பண்ணும், நம்மளும் பண்ணுவோம். அப்புறம் இருந்தும் அது வந்து நாடு யுத்தமாக மாறாது.
அது இங்கே சண்டை போடு குண்டுகள் நடந்து எக்ஸ்சேஞ்ச் இருந்தால் நாடு யுத்தமாகாது. ஓடும்போது டக்குன்னு பதுங்கிக்கும். அது 2 நாட்டு வீரர்களுக்குள்ளேயே ஒரு புரிந்துணர்வு ஒரு புரிந்துணர்வு இல்லை. நாங்கள் அவன் அசர நேரத்தில் அடிப்போம், அவன் நம்ம அசர நேரத்தில் அடிப்பான். அண்டு ஈதுக்கு நாங்கள் கிஃப்ட்டும் கொடுப்போம், அவனும் கிஃப்ட் வாங்குவாங்க, நம்ம தீபாவளிக்கு அவங்க கிஃப்ட் வாங்குவாங்க, எல்லாம் நடக்கும், எல்லாமே உண்டு. ஆனாலும் அந்த அந்த ஒரு அனிமாசிட்டி எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். இது வந்து எல்சியில் நடக்கும். கம் டு எல்ஏசி. நான் கமாண்ட் பண்ணது எல்ஏசி ஏரியா தான். எல்ஏசியில் என்னென்னா சைனீஸ் என்ன செஞ்சுட்டாங்க, 1962 ஒரு நம்மளும் அவங்க 2 பேருமே அந்த இடத்துல இல்லவே இல்லை. ஏன்னா அங்கே வந்து பயங்கர பனி, அது வந்து ஒரு கோல்டு டெசர்ட், அது மைல்ஸ் கணக்காக என்ன ஒன்றுமே இருக்காது. அப்போ வந்து நம்ம அந்த சுஷில் ஆக்ஷன் நடந்தது, அதில் நம்ம சண்டை போட்டோம், நிறையா நம்ம தியாகம் பண்ணாங்க, அவங்களும் தியாகம் பண்ணாங்க, ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு. 1960 அவன் என்ன செஞ்சான், நிறைய இடத்துல வந்துட்டு திருப்பி ஒன்றுமே செய்யலாவே திரும்பி போயிட்டான். வந்துட்டு திருப்பி போயிட்டான். இடம்லாம் பிடிக்கல, இடம் பிடிக்கல. போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் என்ன செஞ்சுட்டான், இதுவரையிலும் எங்கள் இடம்னு சொல்லி ஒரு மார்க்கிங் மட்டும் பண்ணிட்டு போயிட்டான். சைனீஸ் வந்து எப்போவுமே அதாவது கல்வான் பள்ளத்தாக்கு சண்டைக்கு முன்னாடி சைனா ஆர்மி வந்து பிஎல்ஏ, பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி, பிஎல்ஏ வந்து எப்போவுமே எல்லையில் தன்னுடைய சோல்ஜரை நிறுத்தி வைக்கவே வைக்காது. எல்லையில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வருவான். அவன் போட்டிருக்க கோடுகள், அவன் போட்டிருக்கிற அடையாளங்கள், அவன் போட்டிருக்க கொடிகள், அவன் போட்டிருக்கிற வந்து கல்லில் வச்சதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பான், பார்த்து போயிடுவான். நம்ம மாற்றினா தெரியாதா, நம்ம மாற்றினா நமக்கு அப்புறம் பிரச்சனை வரும். நம்மளும் வருஷத்துக்கு ஒரு தடவை போவோம், நம்ம போட்டிருக்க கோடுகள் அடையாளம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து திருப்பி வந்துடும். நம்ம சைட்லேயும் ஆட்கள் நிப்பாட்ட மாட்டோம், ஜாஸ்தி இருக்க மாட்டோம். நம்ம கொஞ்சம் அவனுக்கு பக்கத்தில் இருப்பான், அவன் ரொம்ப தள்ளி இருப்பான், அவன் 80-70 கிலோமீட்டர் தள்ளி இருப்பான். பிஎல்ஏ வந்து 80-70 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் தன்னுடைய பார்டர்ல இருந்து, நம்ம ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி இருப்போம். ஆனால் அப்பப்போ போய் பார்த்துக்கிட்டு இருப்போம் நம்ம. ஆனால் இது மாதிரி கிடையாது. எந்திரிச்ச உடனே இடம் பிடிக்கிற, பஸ்ஸில் எந்திரிச்ச உடனே இடம் பிடிக்கிற அந்த சிஸ்டம் வந்து பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும். ஆனால் அங்கே அப்படி கிடையாது ஒரு இது. ஆனால் அப்போ தான் அந்த சைனா அண்டர் த பிஹெஸ்ட் ஆஃப் எந்த மிலிட்ரி ஜெனரல் சொன்னாருன்னு தெரியல, அவங்க வந்து இந்த கல்வானில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்ஏசியை வந்து எல்சி மாதிரி ஆக்குனாங்க. நம்ம வரும்போது அவன் வந்து கிளாஷ் ஆகிடுச்சு. இது வரலும் சைனீஸ்க்கு நமக்கு கிளாஷ் ரொம்ப ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். 1968 ஒரு தடவை நடந்தது, இந்த மாதிரி 1984 நடந்தது சம்த்ராங் வேலி. பட் ரொம்ப ரொம்ப ரேர். பட் இந்த எல்ஏசி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் வந்து ஜென்ரலி ட்ரூப் டிப்ளாய்மெண்ட் இருக்காது. பட் அட் த சேம் டைம் இப்போ ஆஃப்டர் கல்வான் எப்போ நடந்தது, 2019 கொரோனாக்கு முன்னாடி நடந்தது இல்லை, அங்கே நம்ம 21 பேர் செத்து போயிட்டோம், அவங்க 42 பேர் செத்து போயிட்டாங்கல்ல, அவங்க நாங்கள் யாருமே சாவலன்னு சொல்லி அடுத்த வருஷம் தான் தெரிஞ்சது, உலகத்துக்கே தெரிஞ்சது இந்த மாதிரி. ஸோ அதனால் அந்த எல்ஏசியில் வந்து அந்த ஆக்டிவிட்டி அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சு. இப்போ எல்சியும் கிட்டத்தட்ட எல்ஏசியும் ஒரே மாதிரி ஆயிடுச்சு. ஐ மீன் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் அந்தளவு மோசம் கிடையாது. ஸ்டில் அதாவது ஆப் அலர்ட்னு சொல்கிறது, ஒரு வருஷத்தில் 2 தடவையோ ஒரு தடவை என்ன செய்வோம், போய் அந்த இடத்த பார்த்து நம்மளுடைய விஷயங்களை வச்சு பெயிண்ட் அடித்து வச்சுட்டு இது பார்டர் எப்படி க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவோம், சர்வே பண்ணி. இப்போது நீங்கள் ராணுவத்தில் எப்படி சேரலான்னு சொல்லிட்டீங்க, ஒருத்தர் சேர்ந்து செலக்ட் ஆகி உள்ளே போயிருக்காரு சார். போனதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஒரு பயிற்சி அவர் கொடுக்க? அதாவது இந்தியன் ஆர்மி ஒரு கான்செப்டை ரொம்ப பிலீவ் பண்ணுது. த மோர் யூ ஸ்வெட் இன் பீஸ் த லெஸ் யூ ப்ளீட் இன் வார் அப்படின்னம்னா, பீஸ் டயத்தில், சாதாரண டயத்தில் எவ்வளோக்களவு நீங்கள் வந்து வேர்வையை சிந்தி உழைத்து தன்னுடைய ட்ரைனிங்கை பார்த்துக்கிறீங்களோ அவ்வளவு கம்மியாக நீங்கள் வந்து வார் டயத்தில் உங்களுடைய பிளட்டுடைய லாஸ் ஆகும். இந்த வேர்வை சிந்துறது வந்து அங்கே இருக்கிற ஒவ்வொரு துளி வேர்வை சிந்துறதும் அங்கே ஒவ்வொரு துளி பிளட்டை வந்து என்னது சேவ் பண்ணுற மாதிரின்னு அர்த்தம்னு நினைக்குது. இது வந்து இந்தியன் ஆர்மியுடைய பேசிக் கான்செப்ட் ஆஃப் ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் கான்செப்ட் படி ஒரு சோல்ஜரோ ஒரு ஆஃபீஸரோ இந்தியன் ஆர்மி உள்ளுக்கு என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் அவனுடைய ட்ரைனிங் லைஃப் லாங் ஆகுது. எடுத்துக்காட்டா சோல்ஜர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒரு காடர் பண்ணுவான், ரிஃப்ரெஷர் கேடர்னா பழைய ட்ரைனிங் மறந்துடாமல் இருக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ட்ரைனிங் கொஞ்சம் அப்படியே ரிஃப்ரெஷர் கேடர் ட்ரைனிங் பண்ணுவான். அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் என்சிஓ கேடர்னு இருக்குது, அதாவது நான் கமிஷன்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்குள்ள ஒரு ட்ரைனிங், அது வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், பொட்டன்ஷியல் என்சிஓ கேடர். அதுக்கப்புறம் ஜூனியர் லீடர் கேடர் இருக்குது. ஜூனியர் லீடர் கேடர்னா இன்னும் கொஞ்சம் ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸர் ஆகிறது அந்த மாதிரி, அதுக்கு ஒரு ட்ரைனிங். இப்போ ரிஃப்ரெஷர் கேடர் வந்து எவ்ரி 2 இயர் 3 இயருக்கு ஒரு தடவை நடந்துகிட்டு இருக்கும். அது இல்லாமல் பொட்டன்ஷியல் என்சிஓ கேடர் வந்து ஒரு 6 to 8 இயரில் அவனுக்கு வரும். அப்போ தான் அவனுடைய ப்ரொமோஷன் வரும். ப்ரொமோஷனுக்கு முன்னாடி ஜூனியர் லீடர் கேடர் வந்து ஒரு 14 to 15 இயர்ஸில் அவனுக்கு வரும். இதெல்லாம் பாஸ் பண்ணால் தான் அடுத்தடுத்த ப்ரொமோஷன் அவனுக்கு கிடைக்கும். ஜூனியர் லீடர் கேடருக்கு அப்புறம் அண்ட் எல்லாரும் ரிஃப்ரெஷர் கேடர் அண்ட் ட்ரைனிங் பண்ணி தான் ஆகணும். அவங்க ட்ரேட்னா என்னது, அவங்களுடைய தொழில் ட்ரைனிங் பண்ணி தான் ஆகணும். இது வந்து சோல்ஜர்ஸ்க்கு. இது இல்லாமல் ஸ்கூல்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்கிறாங்கல்ல, அவங்கள வந்து ட்ரில் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், பிடி இன்ஸ்ட்ரக்டர்ஸ், கன்னரி இன்ஸ்ட்ரக்டர்ஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு
அனுப்புகிறாங்க. இது ஒரு ட்ரைனிங், இது லைன் ஓடிட்டு. ஆஃபீஸர்ஸை பொறுத்தவரையிலும் ஆஃபீஸரோட ட்ரைனிங் 2 லைனில் போகும். ஒரு லைன் வந்து அவருடைய டெக்னிக்கல் ட்ரைனிங் ஒன்று போகும், இன்னொரு லைன் வந்து அவனுடைய மேனேஜ்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் போகும். ஆஃபீஸர் ட்ரைனிங் யங் ஆஃபீஸர் கோர்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த யங் ஆஃபீஸர்ஸ் கோர்ஸ் வந்து எல்லா அதிகாரிகள் உள்ளுக்கு வந்தவனையும் யூனிட்டுக்கு போகிறதுக்கு முந்தி ஆஃபீஸர் கோர்ஸ் பண்ணணும். YO கோர்ஸ்னு சொல்லுது, யங் ஆஃபீஸர் கோர்ஸ். யங் ஆஃபீஸர் கோர்ஸ்க்கு அப்புறம் வேரியஸ் பிரான்ச்சஸில் வந்து அட்வான்ஸ் கோர்சஸ் இருக்கும். அது யங் ஆஃபீஸர் கோர்ஸ் வந்து என்ட்ரி ஸ்டேஜில் பண்ணுவான். அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு பண்ணுவான், அல்லது 3 வருஷத்துக்குள்ளே பண்ணுவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் அவங்க பிரிச்சிருவாங்க, இவன் கேப்பபிள், இவன் நாட் கேப்பபிள், ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும், அவங்க வந்து ஸ்டில் ஃபர்தர் லாங் கோர்சஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ லாங் கோர்சஸ்னால் லாங் கன்னரி கோர்சஸ் ஆர்ட்லரியை பொறுத்தவரையிலும், ஏர் டிஃபென்ஸை பொறுத்தவரை லாங் கன்னரி கோர்ஸ் AD ஏர் டிஃபென்ஸ். அதே மாதிரி நம்ம இன்ஜினியர்ஸை பொறுத்தவரையிலும் நம்ம பிடெக் கோர்ஸ், இன்ஜினியரிங் பிடெக் கோர்ஸ். EME பொறுத்தவரையிலும் அதுவும் பிடெக் கோர்ஸ். மெடிக்கலை பொறுத்தவரை ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ், இந்த மாதிரி ஒன்று போகும். எல்லாம் ட்ரைனிங் நிறைய நடக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 8 to 9 இயர்ஸில் வந்து ஆல் ஆஃபீஸர்ஸை வந்து தன்னுடைய கமாண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கோர்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் ஜூனியர் கமாண்ட் கோர்ஸ்ன்னு சொல்கிறது. 8 to 10 இயர், அந்த 6 to 8 இயர் ரேஞ்சில். அது இல்லாமல் ஒரு 15 to 16 இயர் கோர்ஸில் சீனியர் கமாண்ட் கோர்ஸ்ன்னு இருக்குது. அது செலக்ட் ஆஃபீஸர்ஸ் போவாங்க. அது இல்லாமல் ஹையர் கமாண்ட் கோர்ஸ் இருக்குது. அது ஒரு 19-20 இயர் ஏஜில். அது இன்னும் செலக்ட் ஷார்ட்டர். இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸும். இது முடிஞ்சு எப்படி IASக்கு எப்படி அதிகாரிகள் ட்ரெயின் ஆகி போகிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆல் ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டுக்கு பேர் ஸ்டாஃப் கோர்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. DSSC, டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் கோர்ஸ். நம்ம வெலிங்டன் இருக்குது. அது வந்து ஒரு 10 இயர்ஸ்லேருந்து ஒரு 14 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற அதிகாரிகளை யாரெல்லாம் பாஸ் பண்ணி மெரிட்டில் வர்றாங்களோ அவங்களுக்கு போவாங்க. ஸோ அங்கே ஒரு 1 இயர் ட்ரைனிங் நடக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லெவலில் ட்ரைனிங் நடக்குது. இன்ஃபேக்ட் பெரிய அதிகாரி IG லெவல் போன பிரிகேடியர்ஸ் லெவல் ஆஃபீஸர்ஸ் கூட அங்கே வந்து நேஷனல் டிஃபென்ஸ் காலேஜின் NDCன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஒவ்வொரு கோர்ஸ் பண்ணும்போதும் அதுக்கு ஈக்குவலண்ட் டிகிரி அதனுடைய ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் கிடச்சிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னை பொறுத்தவரையிலும் நான் யங் ஆஃபீஸர் கோர்ஸ் பண்ணேன், அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் டிகிரி கிடச்சிருச்சு எனக்கு பூனா யூனிவர்சிட்டியிலேருந்து. அட்வான்ஸ் கன்னரி கோர்ஸ் பண்ணேன், அதுக்கு ஒரு டிப்ளமா இன் வெப்பன் சிஸ்டம்ஸ்ங்கிறது அது பூனா யூனிவர்சிட்டியிலேருந்து கிடச்சிருச்சு. லாங் கன்னரி ஸ்டாஃப் கோர்ஸ் பண்ணேன், அதுக்கு வந்து MSc வெப்பன் டெக்னாலஜி ஒரு டிகிரி எனக்கு பூனா யூனிவர்சிட்டியில் கிடச்சிருச்சு. அது இல்லாமல் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கோர்ஸ் பண்ணேன், அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் இந்தோர் யூனிவர்சிட்டியிலேருந்து கிடச்சிருச்சு. அண்ட் ஸ்டாஃப் காலேஜ் பண்ணேன், அதுக்கு வந்து நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து MSc டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் கிடச்சிருச்சு. அண்டு சப்போஸ் நான் வந்து ஹையர் கமாண்ட் பண்ணியிருந்தேன்னா ஒரு MPhil கிடச்சிருக்கும். NDC பண்ணோம்னா அதுக்கு ஒரு MPhil ஆர் ஹையர் ஒரு டிகிரி கிடச்சிருக்கும். அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு கோர்ஸுக்கும் சிவில் யூனிவர்சிட்டியினுடைய ரெகக்னைஸ்டு ஒரு டிப்ளமாவோ டிகிரியோ அதனுடைய டிகிரி ஆஃப் டிஃபிகல்ட்டி அண்ட் சப்ஜெக்ட்ஸ் கவர்டுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். கோர்ஸில் எத்தனை இயர் டியூரேஷன் சார்? அதுக்கு எப்படி எக்ஸாம்? அதான் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வந்து 3 months 6 months இருக்கும். டிப்ளமா கோர்ஸ் 3 months 6 months இருக்கும். பட் 1 year அண்ட் ப்ளஸ் போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து டிகிரி கோர்ஸ் இருக்கும். 2 years ப்ளஸ் போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து MPhil கோர்ஸ். இந்த மாதிரி சேம் தான் இங்கே உள்ள மாதிரியா இருக்கும். ஆனால் சப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த 40 சப்ஜெக்ட்ஸ் 40 பேப்பர்ஸை கிளியர் பண்ணணும், இத்தனை மார்க் வாங்கணும், 65% எடுக்கணும், 70% எடுக்கணும், இதெல்லாம் இதே மாதிரி சேம் தான். ஏன்னா இந்த யூனிவர்சிட்டி நார்ம்ஸ் அது அப்ளிகபிள் ஆகும். என்ன ஒரே ஒரு ஊக்கமாக இருக்கிறதுக்கு இவன் மிலிட்ரியை பற்றியும் படிக்கிறான் ப்ளஸ் சிவிலையும் படிக்கிறான், அதனால சிவிலேருந்து ஒரு டிகிரி கிடைக்குது. இல்லை சார், பொதுவாக புரியாத ஒன்று என்னென்னா, இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு சோல்ஜர் தெரியும், எங்களுக்கு கர்னல் தெரியும், இந்த மாதிரி அடுத்து ஜென்ரல் தெரியும். இடையில இதனோட ஹைராரிக்கி எப்படி சார்? ஹைராரிக்கி வந்துங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து சோல்ஜர்னா இன்ஃபென்ட்ரியாக இருந்ததுன்னா ரைஃபிள் மேன்பாங்க, ஆர்ட்லரியாக இருந்ததுன்னா கன்னர்பாங்க. கன்னை ஆப்ரேட் பண்ணுறவன் கன்னர். இன்ஃபென்ட்ரினா காலாட்படை, ரைஃபிளை தூக்கிட்டு போகிறது காலாட்படை, அதான் கிரவுண்ட் ஹோல்டிங் பண்ணும். கன்ஸ் வந்து என்னது, பீரங்கிகள் சுடும், பீரங்கி படை. கவசம் ஆர்மர்ட் கோர், அது ஆர்மர்ட் கோர்ங்கிறது வந்து கவசப்படை, கவச வண்டிகள் வச்சுருக்கோம். அதுக்கு வந்து அதனுடைய இது வந்து டிரைவர் அண்டு அது அந்த மாதிரி. ஸோ ரைஃபிள் வச்சுருக்கிற ரைஃபிள் மேன் சோல்ஜரோட பேர், கன்னு ஆப்ரேட் பண்ணுறவன் கன்னர், அவன் டிரைவர், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. அதாவது துப்பாக்கியை சரி பண்ணுறவனுக்கு பேர் இருக்குது, ஆர்மரர்னு பேர். துப்பாக்கியை க்ளீன் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறவன் இருக்கான், அவன் ஆர்டிஃபைசர்னு பேர். இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு ட்ரேட் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இது. அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் வந்து லான்ஸ் நாயக்னு சொல்கிறது. நம்ம இதில் இருக்காங்கல்ல லீடிங் போலீஸ்மேன் இருப்பானே, ஒரு ஸ்ட்ரைப் போட்டிருப்பானே, 1 அல்ல 2, அந்த மாதிரி
அது லான்ஸ் நாயக்ங்கிறது. அதுக்கப்புறம் 2 ஸ்ட்ரைப் போட்டிருப்பாங்க, அதுக்கு பேர் வந்து என்னது, நாயக்குன்னு சொல்றது. அதுக்கப்புறம் 3 ஸ்ட்ரைப் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு பேர் ஹவில்தார்னு சொல்றது. இதெல்லாம் ரேங்க் சிஸ்டம். அதுக்கப்புறம் 1 ஸ்டாரும் ஒரு ஸ்ட்ரைப்பும் வச்சிருப்பாங்க, அவங்க வந்து நாயப் சுபேதார்ங்கிறது. அப்புறம் 2 ஸ்டார் 1 ஸ்ட்ரைப் வச்சிருப்பாங்க, அவங்க வந்து சுபேதார்ங்கிறது. அப்புறம் ஒரு அசோகாவும் ஒரு ஸ்ட்ரைப் வச்சிருப்பாங்க, அவங்கள வந்து சுபேதார் மேஜர்ங்கிறது. இது வந்து அதாவது இந்தியன் ஆர்மியில் இருக்கிற வேரியஸ் ஹைரார்கி. இது ஒரு சோல்ஜரானா மேக்ஸிமம் வந்து சுபேதார் மேஜர் வரல, சுபேதார் மேஜர் வரல தான் போகலாம், சுபேதார் மேஜர் நாட் மேஜர். அதே மாதிரி ஒரு ஆஃபீஸர் செகண்ட் லெஃப்டினண்டாக சேர்ந்தாருன்னா நான் இருந்தப்ப செகண்ட் லெஃப்டினன்ட் ஒரே ஒரு பூ மட்டும் இருக்கும், ஒரு ஸ்டார் மட்டும் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. ஆனால் இப்போ அந்த சிஸ்டத்தை எடுத்துட்டாங்க. இப்போ டைரெக்டாகவே என்ன செய்கிறாங்க, லெஃப்டினண்ட்டாக சேரு. ஸோ லெஃப்டினன்ட் 2 ஸ்டார் இருக்கும், லெஃப்டினன்ட். கேப்டனுக்கு 3 ஸ்டார் இருக்கும், 3 வருஷம் லெஃப்டினண்ட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் ஆகிட்டு 5-6 வருஷம் கேப்டனாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் மேஜர், அசோகா இருக்கிறது மேஜர். அங்கே இந்த ஸ்ட்ரைப் இருக்காது, ஒன்லி அசோகா மட்டும் இருக்கும், அவங்க தான் மேஜர். அசோகா வித் ஸ்ட்ரைப் யார், சுபேதார் மேஜர், அது லோவர். ஆனால் அசோகா மட்டும் இருக்கிறது மேஜர் ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் ஒரு அசோகாவும் ஒரு ஸ்டார் இருந்ததுன்னா அவர் தான் யார், லெஃப்டினன்ட் கர்னல். மேஜருக்கு அப்புறம் இருக்கிற ரேங்க்ஸ் வந்து ஃபீல்டு ஆஃபீஸர்மாங்க, இண்டிபெண்டன்ட் டாஸ்க் கொடுக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ். அவங்களால இண்டிபெண்டன்ட் டாஸ்க் கொடுப்பாங்க. லெஃப்டினன்ட் கர்னல். 2 ஸ்டாரும் ஒரு அசோகா இருக்கிறது வந்து கர்னல், 3 ஸ்டார் ஒரு அசோகா இருக்கிறது பிரிகேடியர். இது அடுத்தது. இதுக்கப்புறம் சீனியர் லீடர்ஷிப், அதாவது இப்படி ஒரு பேட்டன் அண்ட் ஒரு ஒலிவ் பிரான்ச் இருக்கும். ஒலிவ் பிரான்ச் தெரியுமா, ஒரு ஒலிவ் பிரான்ச்சும் பேட்டன் இருக்கும். அது போட்டு ஒரு ஸ்டார் மட்டும் இருக்கும், அது வந்து மேஜர் ஜெனரல். இந்த பேட்டன் போட்டு ஒரு அசோகா இருக்கும், அது வந்து லெஃப்டினன்ட் ஜெனரல். ஜெனரலுக்கு வந்து பேட்டன், ஸ்டார் அண்ட் அசோகா ஜெனரல், அதான் ஃபுல் ஜெனரல். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள், நிறைய நுணுக்கமான பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.